40 ஆண்டுகளாக கட்சிக்கு வேலை செய்தும் தனக்கு சீட் கிடைக்கவில்லை என வருத்தம் தெரிவித்துள்ள ஜெயங்கொண்டம் திமுக ஒன்றிய செயலாளர் தனசேகர், தனக்கு சீட் கிடைக்காததற்கு காரணம் ராசா மற்றும் அமைச்சர் சிவசங்கர் தான் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தோற்கடித்த பொறுப்பாளர்கள்லாம் இன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவோ இன்னைக்கு மாவட்ட செலவு பணியில் இருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இன்னைக்கு நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா தான் பண்ணார். ராஜா தான் பண்ணது அதே போல் இப்பவும் மீண்டும் 2026 இன்னைக்கு தலைவர் அறிவிச்சிருக்கார். தமிழ்நாடு முழுக்க மக்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்கிறவங்களோ, மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவங்களதாக வாய்ப்பளிப்புன்னு சொல்கிறார். ஆனால் ஜெயங்கொண்டம் தொகுதியில் அப்படி இல்லை. அரியலூர் மாவட்டத்தில் அப்படி இல்லை. அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தலையும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கழகத்துறை துணை பொதுச்செயலாளர் ராசா அவர்கள் விரும்பிய 2 பேருக்கு தான் இங்கே எம்எல்ஏ வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சீட்டு கிடைக்காததுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? முழு காரணம் ராஜா. முழு காரணம் ராஜா தான். அதுக்கு மற்ற மாவட்ட செயலர் துணை போட்டார். சரி, நீங்கள் பணத்தால் வேலை வாங்கினாங்களா அவங்கள? இல்லை உங்களுக்கு சீட்டு பணத்தால் கிடைக்கலையே? அப்படி பணத்தால் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. சீட்டு கிடைக்கும். பணம் நானும் கொடுக்க தயாராக இருந்தேன், எவ்வளோ கேட்டாலும்.